அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்று பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்த பெண் அவரிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கடமணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்த வடமாநில இளம்பெண் மற்றும் அவரது கணவர் இருவரும் ஆட்டோ ஓட்டுநர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கின்றனர். பெங்களூரின் வெள்ளந்தூர் பகுதியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்த வீடியோ நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. ஆட்டோ இருசக்கர வாகனத்தில் லேசாக உரசியதன் தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநருக்கும் இளம்பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் தீவிரமடைந்து இளம்பெண் ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்த அந்த காணொலி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. ஆட்டோ ஓட்டுநரின் மொபைல் போனில் இளம்பெண் அவரை அடிக்கும் அந்த வீடியோ என்பது பதிவாகி இருந்தது. ஆட்டோ ஓட்டுநரும் அந்த இளம்பெண்ணும் இப்போது காவல் நிலையத்தில் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறை விசாரணை செய்ததில் வடமாநில இளம்பெண் மீதுதான் தவறு எனவும் ஆட்டோ ஓட்டுநர் தவறு செய்யவில்லை என விசாரணையில் தெரிய வந்தது. அதற்கு பிறகாக ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்த வடமாநில இளம்பெண் மற்றும் அவரது கணவர் ஆகிய இருவரும் காவல் நிலையத்திலேயே ஆட்டோ ஓட்டுநரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடமணன்.